அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் 9 மணி நிலவரப்படி 17.41% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் 9 மணி அளவில் 17.41% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரியில் 9:30 மணி நிலவரப்படி 17.41% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் 9:30 மணி நிலவரப்படி 17.41 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் காலை 9:30 மணி நிலவரப்படி 17.41% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வணக்கம். தற்போது புதுச்சேரியில் 9:30 மணி அளவில் 17.41% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சர்மதா, 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு அதில் 3 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுச்சேரி, அசாம், கேரளா உள்ளிட்ட 3 மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று காலை 9:30 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீத வாக்குகள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பதிவாகி இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக மாநில அளவுல எவ்வளவு சதவீதம் பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வழங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை இந்த வாக்கு சதவீத நிலவரங்கள் வழங்கும். அப்படி 9 மணிக்கு வெளியாக வேண்டிய இந்த வாக்கு சதவீதங்கள் சில திருத்த நடைமுறைகள் காரணமாக 9:30 மணிக்கு வெளியிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை 9:30 மணிக்கு 30 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில மொத்தம் 17.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக புதுச்சேரியில திருபுவனை தொகுதியில 18.98 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதே போல 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய தேர்தலில் இன்று காலை 9:30 மணி நிலவரப்படி 16.23 விழுக்காடுகள் வாக்கு பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலமான அசாம்ல 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று காலை 9:30 மணி நிலவரப்படி 17.87 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு கோடை காலம். குறிப்பா அந்த புதுச்சேரி, கேரளா, அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல, அசாமை பொறுத்தவரையிலுமே ஒரு மலைப்பாங்கான பகுதி இருப்பினும் கூட அங்கும் கோடை காலங்களுடைய தாக்கங்கள் இருக்கும். இது புதுச்சேரி மற்றும் கேரளாவில் கோடை காலம் வெளிப்படையாகவே தெரிய தொடங்கிவிட்டது. அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக மே மாதத்திற்கு முன்பாகவே இப்போதே கூடுதலான வெப்பம் பதிவாக தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில அதிகாலை நேரங்களில் தொடங்கி வாக்குகளை செலுத்துவதற்கு வாக்காளர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்றத தேர்தலுடைய இந்த வாக்கு சதவீத நிலவரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணத்திற்கு புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் 18% விழுக்காடு வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. இது மிக மிக அதிகம் அப்படின்றதையும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதற்கான முக்கிய காரணமாக அவர்கள் சொல்லக்கூடியது பிற்பகல் வேளையில வெப்பத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும், அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் வாக்காளர்கள் பெரும்பாலும் காலை நேரத்திலே வாக்களிப்பதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று காலை 9:30 மணி நிலவரப்படி வெறும் 2.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 17-16% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படின்ற விவரங்களை வழங்கி இருக்கிறாங்க. பிற்பகல் நேரத்துல வாக்குப்பதிவு சற்றே மந்தமாக இருக்கக்கூடும் என்றும் மீண்டும் மாலை நேரங்கள்ல இந்த வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்ற விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பிலான அதிகாரிகள் வழங்கி இருக்கிறாங்க. இந்த ஒண்ணு மட்டும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறி இருக்கிறது. ஒவ்வொரு 2 மணி நேரங்களுக்கு வழங்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் அடிப்படையில இந்திய தேர்தல் ஆணையம் அந்த 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறை வாக்கு சதவீதங்களை வெளியிடுவோம் என தெரிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த வாக்கு சதவீதம் என்பது தொடக்கத்தில் 2.5 மணி நேரத்திலே 17-16% என்பது பதிவாகி இருப்பது இந்த தேர்தலில் கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.